வணக்கம். நம்ம இப்போ அண்மை பத்திரிகை செய்திகளில் நிர்மலா தேவிக்கு தண்டனை பற்றிய விவரங்கள் வந்துள்ளது. நிர்மலா தேவி வழக்க பல பேர் மறந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, தேவாங்கர் கல்லூரியில் கணித பேராசிரியராக உதவி பேராசிரியராக பணியாற்றிய நிர்மலா தேவி என்பவர் மாணவிகளை உயர் அதிகாரிகளுக்கு அல்லது உயர் அலுவலர்களுக்கு பாலியல் ரீதியாக அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்ததாக அப்போது பரபரப்பான செய்தி வெளிவந்தது. இந்த வழக்கு மிக நீண்ட கால இழுபறிக்கு பிறகு தற்போது தீர்ப்பு வந்துள்ளது. இந்த அம்மாவுக்கு ஒரு 10 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னும் அப்பீல் இருக்குது, செஷன்ஸ் அப்பீல் இருக்குது, அதுக்கு அடுத்தது ஹைகோர்ட் அப்பீல் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க. இதில் என்ன இறுதியாக என்ன தீர்ப்பு வரும்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி விளைவுகள், இதற்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவே இதை கருத வேண்டும். ஏனென்றால் ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் வரைக்கும் பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் கல்வி நிலையங்களில் மிக அதிகமாக தற்போது நடைபெற்று வருகின்றன. இதை பல முறை இந்த சமுதாயம் எதை சரியாக புரிஞ்சுக்கலைன்னா, ஒரு ஆசிரியரை தன்னுடைய குருவாக மட்டுமல்ல, தன்னுடைய படிப்புக்கு, தன்னுடைய எதிர்காலத்துக்கு அவர் ஆசிரியர் வழிகாட்டலாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர் பிரச்சனைகளையும் ஏற்படுத்த முடியுங்கிற பயம் இருக்கிறதுனால இது வெளியிலேயே வர்றது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய இதில் யூனிவர்சிட்டிஸில் பிஹெச்டி பண்ணணுன்னா அவங்க கம்பெனி கொடுக்கணுங்கிற கட்டாயம் ஏற்படுது. இது பேச்சளவிலே நின்று போயிடுது. இதற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். ஏனென்றால் நிரூபிக்கப்பட்ட குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும். ஏனென்றால் இந்த ஆசிரியர்கள் அவங்க கிட்டத்தட்ட கஸ்டடியில் இருக்காங்க. எப்படி இது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னதா மாதிரி தோணுனாலும், மனோதத்துவ ரீதியாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு தன்னோட ஆசிரியரோட கட்டுப்பாட்டில் தான் முழுமையாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜெயிலில் இருக்க மாதிரி, ஜெயிலர்கிட்ட இருக்க மாதிரி தான் அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு, வெளியில் சொல்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் தாண்டி ஒரு பெண் வெளியில் ஒரு தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வெளியில் சொல்கிறா அப்படின்னா, அது நிரூபிக்கப்பட்டால் மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இப்போ நம்ம பேசிக்கலாகவே சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி தவறு நடப்பதை தட்டி கேட்க வேண்டும், தவறு நடப்பதற்கு தடுத்து தண்டனை வழங்க வேண்டும் என்ற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்காகத்தான் அவருக்கு ஊதியமும் இதர படிகளிலும் இன்னும் ப்ரிவிலேஜஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரின்னா வாஸ்ட்டு பவர் இருக்குது அவங்களுக்கு. இந்த பவர்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, பொதுமக்களை காப்பாற்றுறதுக்கு, பொதுமக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதிலேருந்து பாதுகாப்பதுக்காகவும் தான் இந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு வழங்கப்படும் மற்றபடி வெஹிக்கிள், சம்பளம் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் இது உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா, இவங்க தான் தப்பை செய்கிறாங்க. இப்போ டிஜிபி மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. தன்னுடைய முறையற்ற காதலுக்காக, இன்னும் சொல்லப்போனால் அதை திருமணம் மீறிய உறவுன்னு இப்போ புதுசாக ஒரு சொல்லாடல் கண்டுபிடிச்சிருக்காங்க. திருமணம் மீறிய உறவு அப்படின்னு. அதாவது இதெல்லாம் நமக்கு வசதியாக எது தேவைப்படுதோ அந்த மாதிரி சொல்லாடல்களை கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் அதை நியாயப்படுத்தும் விதமாக, சமுதாய சீரழிவுக்கு வழிவகுக்கும் விதமாக இவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த மாதிரி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய முறை தவறிய காதல் விவகாரத்துக்காக ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேயே உள்ளே போய் விதிகளை மீறி அரெஸ்ட் பண்ணி, அவங்க அந்த போலீஸுக்கு என்ன பவர் கொடுத்துருக்காங்களோ அந்த பவரை எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கிறது பத்திரிகை செய்திகளில் எல்லாத்துலேயுமே வந்தது. ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நான் என்ன சொல்கிறேன், பாதுகாக்க வேண்டிய கடமை உள்ள ஒருத்தர் அந்த கடமையை மறந்து அவரே அந்த விதிமீறல்களில் ஈடுபடுகிறாருன்னா அவருக்கு சாதாரண தண்டனை கொடுப்பது எப்படி சரியாகும்? ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அதற்காக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு புலன் விசாரணை செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பி தண்டனை பெற்று தர வேண்டிய பொறுப்பில் இருப்பவரே அந்த தவறை செய்யும்போது, தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இது போன்ற செயல்களில் ஈடுபடும்போது அதற்கு என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றால், சாதாரண அந்த தண்டனை, அந்த மாதிரி ஒரு தவறை கம்ப்ளைண்ட் வரதே பெருசு.
அதுக்கு மேலே அது நீதி விசாரணைக்கு வர்றது அதை விட பெருசு. விசாரணையில் நிரூபிக்கிறது மிக மிக கஷ்டமான சூழ்நிலை. இப்படி நிரூபிக்கப்பட்ட ஓரிரு வழக்குகளிலும் தண்டனை தரப்படாமல் அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டால் என்ன ஆகுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல் இந்த நிர்மலா தேவி விவகாரங்கிறது ஒரு சாம்பிள் தான். நிச்சயமாக இதில் வந்து ஒரு உயர் அதிகாரிகளுக்காக பெண்களை பாலியல் வழிமுறைகளுக்கு அழைத்து செல்ல முயன்றார் என்பது குற்றச்சாட்டு. இப்போது தண்டனை அவருக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. எந்த நபருக்காக அவர் இந்த வேலைகளை செய்தார் என்பதற்கான எந்த முடிவும் எட்டப்படவில்லை. யார் அதுக்கு பின்னாடி இருக்கவங்க, யாருக்காக இந்த மாதிரி ஒரு அப்ரோச் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் அந்த கேள்விக்குறியாகவே நிற்குது. அது யாருக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது இது கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இந்த வழக்கு முடிவு செய்யப்பட வேண்டுமென்றால், இது போன்ற பிரச்சனைகள் மீண்டும் எழாமல் தடுக்கப்பட வேண்டுமென்றால், இந்த வழக்கு முழுமையாக மறு விசாரணை செய்யப்பட்டு இது யாருக்காக இந்த மாணவிகளை அவர் கூப்பிட்டாரு அப்படிங்கிறது அந்த கேள்விகளுக்கு விடை காணப்பட வேண்டும். அவர்களும் சேர்த்து தண்டிக்கப்பட வேண்டும். அதாவது நம்ம நாட்டினுடைய சட்டத்திட்டங்களும் வழிமுறைகளும் நடைமுறைகளும் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாத்துலேயும் சொல்லிடுறோம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு. நடைமுறையில் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு சமம் இல்லைன்னு. நீங்கள் ஒரு சாதாரண செல்வந்தரோ அதிகாரமிக்க பதவியில் உள்ள ஒருத்தரோ நிச்சயமாக இதை வந்து சட்டத்திலேருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடுறாங்க. சட்டத்தில் வந்து இந்த சுறா மீன்லாம் வலையை ஈஸியாக அறுத்து போட்டு தப்பிச்சு போயிடுது. சின்ன சின்ன மீன் தான் வலையில் மாட்டுது. அதுபோல் இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். பர்டிகுலராக எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் நடக்கிற பாலியல் பிரச்சனைகள் வந்து தீர்வு காணப்பட வேண்டும். இப்போ இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டியில் அது மாதிரி விசாகா கமிட்டி ஒன்று ரிப்போர்ட் இருக்குது. அவங்க விசாகா கமிட்டி ரிப்போர்ட் சொல்கிறாங்க, விசாரணை பண்ணிவிட்டு இந்த மாணவி வந்து 7 நாளைக்குள்ளே புகார் கொடுக்கணும். திரும்ப புகாருக்கு ஆஜராகலைன்னா புகார் கொடுத்தவரை வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கலைன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. கைட்லைன் இவங்களே ஃப்ரேம் பண்ணுறாங்க, செல்ஃப் ஸ்டைல்டு கைட்லைன்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் ஒரு பெண் அதிகாரி தான் அதில் இருக்காங்க. பெண் அதிகாரியும் அதில் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. இந்த கமிட்டியில் இருக்கிறவங்க மேலேயே பாலியல் புகார் இருக்குது. அதுதான் பிரச்சனை. இப்போ நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, இது எல்லாத்துக்கும் ஆதாரம் நிரூபிக்க முடியாத சில விஷயங்களை. ஆனால் இவர்களே பாலியல் குற்றத்துக்கு உடந்தையாக செயல்படுகிறார்கள். இவர்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க. தன்னுடைய உயரதிகாரி உள்ள பாலியல் இச்சையை தீர்த்து வைத்து இவர்கள் மூலமாக தீர்த்து வைத்து அதன் மூலம் தான் சுயலாபம் அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதற்காக எதை வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அடுத்தது இந்த ஆசிரியர்கள் அதாவது கிட்டத்தட்ட 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அதுக்கும் கீழே கூட ஆரம்பிச்சிடுது. மிக கொடுமையான விஷயம். போஸ்கோ சட்டத்தில் கைது பண்ண வேண்டிய குற்றங்களை கூட சில ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மனவளம் குன்றியவர்கள். இதற்கு பல்வேறு சமூக காரணிகள் இருக்கின்றன. இவற்றை முற்றிலுமாக களையப்பட வேண்டும். அதில் இப்போது பெண் கல்வி, பெண் முன்னேற்றம், பெண் விடுதலை, பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்ற விஷயங்களை பேசுவதற்கு முன்பாக அவர்கள் இந்த சமுதாயத்தில் சுதந்திரமாக உலவுவதற்கு, காந்தி சொன்ன மாதிரி நைட்டு 12 மணிக்கு நகை போட்டுக்கிட்டு தனியே வர வேண்டாம், பட்டப்பகல்லையே ஒரு இன்ஸ்டியூஷனில் வர முடியுதா அப்படிங்கிறதுக்கான விடை கேட்டால் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு எஸ்பி கேடர் அதிகாரிக்கு ஏடிஜிபி பாலியல் புகார் கொடுக்குறாரு. அவர் வந்து அதுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சு அவர் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டார், அப்ஸ்காண்டட். ஒரு ஏடிஜிபி அப்ஸ்காண்டட் அப்படின்னா இவரோட பழைய கடந்த கால வரலாறு என்னவாக இருக்கும்? இவர்கிட்ட புகார் கொடுக்க ஒரு பெண் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டிருக்கும்? இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு தன்னோட பணியாற்றக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கே இந்த மாதிரி ஒரு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு நபர், அவரோட பணிக்காலத்தில் அவர் பல்வேறு பணியில் இருந்திருப்பார். ஐபிஎஸ் ஆனோடனே முதல்ல ட்ரைனிங் ஏஎஸ்பியாக இருந்திருப்பார். அதுலேருந்து அவரோட பணிக்காலம் தொடர்ச்சியாக அவர் எத்தனை பேரை எந்த விதத்தில் எல்லாம் துன்புறுத்தியிருப்பார், எந்த விதத்தில் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த ஒட்டுமொத்தமான ஒரு தனிப்பட்ட கேஸை பார்க்காம, ஏன்னா சமுதாயத்தில் ஒரு தனிப்பட்ட நபர் திருடுறான்னா அவன் திருடுறது அவன் மட்டும் போகிறான், அவன் மட்டும் தனியாக திருடுறான்னு அர்த்தம். ஆனால் ஒரு சமுதாயத்தினுடைய திருட்டை தடுக்க வேண்டிய, அதாவது இது போன்ற பாலியல் குற்றங்களை தடுக்கக்கூடிய பொறுப்பில் உள்ள ஒருவரிடம் அவர்கிட்ட தானே புகார் செய்ய முடியும்.
அப்போ புகார் செய்ய எத்தனை பேர் வந்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது, இது மாதிரி ஒரு நீண்ட விசாரணை செய்யப்பட்டு இவருக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்ட தண்டனை வந்து அதிகப்படுத்தப்பட வேண்டும். ஆரம்பத்திலேருந்து சொல்கிறேன், தவறு செய்தவன் இது தவறு என்று தெரிந்தே அந்த தவறை செய்தால் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை, உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். இப்போ இருக்கிற நம்ம எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இக்னரன்ஸ் ஆஃப் லா நாட் எக்ஸ்கியூசபிள். அதாவது சட்டத்தை பற்றிய அறியாமை, இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் பண்ணிட்டேன்னு சொல்கிறது வந்து ஒரு எக்ஸம்ஷன் கிடையாது. அதுக்காக அவன் தண்டனையிலேருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தண்டனை ஒரு குற்றங்கிறது தெரிஞ்சது, அதனோட விளைவுகள் என்ன, அதுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கிடைக்கும், அந்த தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள ஒருத்தர் தப்பு பண்ணும்போது அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது போன்ற சட்டப்பிரிவுகள் மாற்றப்பட வேண்டும் என்பது முதல். இது போன்ற குற்றங்கள் தொடர் குற்றங்கள் நிகழாமல் தடுக்கப்பட வேண்டுமெனில் வந்ததுன்னா பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்ற ஒரு மனோநிலை உங்களுக்கு இருக்குது. அடுத்தது, கல்வி நிலையங்கள் அனைத்திலும் இதுபோன்ற குற்றங்கள் இருந்தாலே வெளியில் வந்து ஒரு கோசிப்போ இல்லை வேறு ஏதோ வந்தாலோ அது தொடர்பான முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். அந்த ஆசிரியருடைய கடந்த கால செயல்பாடுகள், இது ஒன்று மட்டும்தான் குற்றச்சாட்டா இல்லை வேறு எந்த குற்றச்சாட்டு இருக்குது, அதை ஏதாவது நிரூபிக்க முடியுமா, நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஒத்துழைப்பாங்களா, அவங்களுக்கு வந்து அதுக்கான பாதுகாப்பு செய்ய முடியுமா இவங்களுக்கு. அதாவது இதை டிஸ்க்ளோஸ் பண்ணாங்கன்னா அடுத்தது ப்ராக்டிக்கலில் கை வச்சுருவேன், நீ வந்து எப்படி டிகிரியை முடிச்சுட்டு போகிறேன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல்லாம் வந்து அதுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். விசாகா கமிட்டியே ப்ராப்பராக செயல்படலைங்கும் போது விசாகா கமிட்டி தன்னுடைய சபார்டினேட்டை வச்சு ஒரு விசாகா கமிட்டி அமைச்சா அதில் என்ன ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு ரிசல்ட்டும் வரப்போகிறதில்ல. அதனால் இது தொடர்பான விஷயங்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு கமிட்டி ஒன்று போட்டு இதை வந்து பண்ணணும். இப்படி பண்ணால் தான் இதை சரி பண்ண முடியும். பர்டிகுலராக கல்வி நிலையங்களில் பாலியல் சீண்டல்கள் இருந்தால் மிக கடுமையாக தண்டனை தரப்பட வேண்டும். அவர்கள் தொடர்ந்து ஆசிரியர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அட்லீஸ்ட் வேறு பணிக்காவது, அதாவது அசம்ஷன் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருந்ததுன்னா ப்ரசம்ஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதுக்கு குற்றத்தின் நார்மலாக கோர்ட்டில் சொல்லுவாங்க, குற்றம் வந்து நிரூபிக்கப்படவில்லை, சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு அளித்து விடுதலை செய்கிறேன் அப்படிங்கிற தீர்ப்புகள் பெரும்பாலும் நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி வழக்குகளில் சந்தேகத்தின் பலனை அளிக்காமல் அட்லீஸ்ட் அவருக்கு தண்டனை கொடுக்கலனாலும் வேறு பணிக்கு மாற்றி இந்த குற்றச்சாட்டுகள் இதுக்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு பணியில் அவர் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அடுத்தது, இப்போ இந்த வழக்குகள் எல்லாமே இவ்வளோ நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல சில ப்ரிவிலேஜ்டு வழக்குகள் இருக்கும்போது நாங்கள் திரும்ப சொல்கிறோம், ஊழல் சம்பந்தமான வழக்குகள், அதிகாரத்தில் இருப்பவர்களின் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகள், பாலியல் புகார் தொடர்பான வழக்குகள், போஸ்கோ தொடர்பான வழக்குகள், போஸ்கோ சட்டம் தொடர்பான வழக்குகள் ஆகியவற்றிற்கு ஒரு கால நிர்ணயம் செய்யப்பட்டு மிக குறுகிய காலத்துக்குள் அந்த வழக்குகள் அனைத்தும் முடிக்கப்பட வேண்டும். எல்லா அப்பீல் எல்லாமே முடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஒரு சமுதாயத்தில் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற பயம் இருந்தால் மட்டுமே இவற்றை சரி செய்ய முடியும். அதற்கு அரசும் நீதித்துறையும் பொதுமக்களும் ஒத்துழைத்து ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதே மிக முக்கியமான ஒன்றாகும். மாறாக இந்த ஒரு வருடம் இன்றைக்கி தண்டனை கொடுக்கப்பட்ட பத்திரிகை செய்திகளை படித்துவிட்டு இது அப்பீலில் என்ன ஆக போகுது, என்ன அவங்க வெளியில் வந்துட்டாங்களா வெளியில் வரலையான்னு தெரிய போகிறதில்ல. அது மாதிரி நம்ம இதை சாதாரண ஜஸ்ட் லைக் தட்டு கடந்து போயிட்டோம்னா இந்த குற்றங்கள் திரும்ப தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நம்ம தொடர்ந்து இந்த செய்திகளை வாசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கு பிறகு எந்த தீர்வும் இதுக்கு தீர்வு காணப்பட போகிறதில்லை. பெண்களுக்கு நம்ம திரும்ப ஒரு பக்கம் மைக் போட்டு அழகாக பெண்கள் முன்னேற்றம் முக்கியமானது அப்படி பெண்களுக்கு எதிரான ஒருத்தன் யாராவது ஒரு ஆள் சாதாரண ஒரு கருத்து தெரிவித்தார் கூட, அதாவது இந்த உடை போடுறது தப்புன்னா கூட அவனை பிற்போக்குவாதின்னு அவனை பிடிச்சி திட்டிட்டு நம்ம இதை கடந்து போகிறோன்னா இந்த பெண்கள் முன்னேற்றம் என்பதும் பெண்களுக்கான கல்வி முன்னேற்றம் மற்றபடி சமுதாய முன்னேற்றம் என்பதும் ஒரு கானல் நீராகவே மாறிவிடக்கூடும் என்பதுதான் நிதர்சனம். நன்றி, வணக்கம்.